வணக்கம். விண்வெளினா என்ன? வாங்க இயற்பியலோட இந்த ஆழமான கேள்விக்குள்ள போகலாம். நம்ம பிரபஞ்சம் வெறும் காலி இடமா இல்ல அந்த இடமே ஒரு முக்கியமான விஷயமா? பல நூற்றாண்டா இது ஒரு பெரிய விவாதம். இந்த கதை ஐசக் நியூட்டன்ல இருந்து தொடங்குது. அவரோட விதிகளுக்கு ஒரு நிலையான பேக்ட்ராப் தேவைப்பட்டது. இத நிரூபிக்க அவர் ஒரு சாதாரண தண்ணி வாளிய வச்சு ஒரு சோதனை செஞ்சாரு. இங்கதான் விஷயம் சுவாரஸ்யமா மாறுது. தண்ணியோட வளைவு வாளியோட சுழற்சியை சார்ந்து இல்ல. அதனால தண்ணி இந்த ஆப்சல்யூட் ஸ்பேஸ பொறுத்து சுத்துதுன்னு நியூட்டன் சொன்னாரு. ஆனா லீப்னிஸ் இதை ஏத்துக்கல. இங்க இருந்து தான் 300 வருஷ விவாதம் ஆரம்பிச்சது. அவரை பொறுத்த வரைக்கும் பொருட்கள் இல்லாம விண்வெளிக்கு அர்த்தமே இல்ல. அது வெறும் ஒரு ஐடியா தான். 2 நூற்றாண்டுக்கு பிறகு மார்க் ஒரு புது ஐடியா சொன்னார். நிலைமங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பு. அவர் கேட்டாரு, வாளியை நிறுத்திட்டு நட்சத்திரங்களை சுத்தினா என்ன ஆகும்? அப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல வந்த சில கண்டுபிடிப்புகள் பழைய தாரணைகளை உடைச்சுது. ஐன்ஸ்டீனோட பிரபஞ்சத்துல விண்வெளி வெறும் பார்வையாளர் இல்ல, அதுவும் ஒரு ஆட்டக்காரர். பொது சார்பியல் கோட்பாட்டுல இருக்கிற துளைவாதம் கூட உறவுநிலை கொள்கைய ஆதரிச்சது. அப்போ விவாதம் முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா உண்மையில அப்படி இல்ல. இதுதான் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட். பெருவெடிப்போட மிச்சம்னு சொல்லலாம். இத நாம பார்க்கும்போது வானத்தோட ஒரு பக்கம் சூடாவும் இன்னொரு பக்கம் குளிராவும் இருக்கு. இது ஒரு டாப்ளர் ஷிஃப்ட். நம்ம சூரிய குடும்பம் வினாடிக்கு 369 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அதாவது பிரபஞ்சத்துக்கே ஒரு தனித்துவமான ஓய்வு நிலை இருக்கு. இப்போ நியூட்டனோட பழைய வாலி கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இருக்கு. தண்ணீர் வளைஞ்சதுக்கு காரணம் அது காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட பொறுத்து சுத்துனது தான். அது மட்டும் இல்ல, விண்வெளியோட வெற்றிடம் உண்மையில காலியா இல்ல, அதுக்குன்னு சில பண்புகள் இருக்கு. அப்போ நாம ஒரு புது முடிவுக்கு வர்றோம். விண்வெளி ஒரு ஆற்றல் மிக்க உயிருள்ள அமைப்பு. நம்ம பார்வை எப்படி ஒரு கொள்கலன்ல இருந்து ஒரு பிரபஞ்ச திரவம் வரைக்கும் மாறி இருக்கு பாருங்க. சரி, விண்வெளி ஒரு பொருள்னா அது விரிவடையும் போது எதுக்குள்ள விரிவடையுது? இதோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம்.